ஆமாங்க, நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் ஒர்க் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்ம டிசைன் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம வண்டியில் ஒட்ட போகிறோம். இப்போ வந்து ரைட் சைடு ஒட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்டெயினாக வச்சுருந்தோம், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் ஸ்டார்டிங். இந்த டோரு ஃபுல்லாக ஒட்டி அந்தாண்ட சைடு பேக் சைடு எல்லாமே நீங்கள் நைட்டாக முடிச்சிடும். தஞ்சை பெரிய கோயில், அப்புறம் வந்து இந்தியா கேட்டு எல்லாமே வந்து அவுட்டிங் சூப்பராக வந்திருக்கு. நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லடாக்கோட அப்டேட் தாங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்மையிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் ஒர்க் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஒரு ரீல் போட்டிருப்போம், நம்ம வந்து ஸ்டிக்கர் கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஃபைனலி எடுத்தாச்சு. இப்போ அதோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ அதோட டிசைன் பாருங்கள். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவின் ப்ரோட நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எனி டவுட் இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ நான் டிசைனிங் பண்ணதை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாக இருக்கிறதுக்கோசரம் வந்து ட்ரீ, அந்த வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்லாம் போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல செகண்ட் நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணோம், அதெல்லாம் ரைட் சைடு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பான தஞ்சாவூர் கோயில் போட்டிருக்கோம். நம்ம ஆல் இந்தியா ட்ரிப்பு ஒவ்வொரு இடமா கிராஷ் பண்ணுற முக்கியமான பிளேசஸ்லாம் போட்டிருக்கோம். அது என்னென்னு பார்ப்போம் பாருங்கள். சாமினார், குதுப்பினார், காசி வாரணாசி, தாஜ்மஹால், இந்தியா கேட், ரெட் ஃபோர்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்ம டிசைன் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம வண்டியில் ஒட்ட போகிறோம். இந்த பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுத்தது நம்ம கோகுலனா தான். இதை கஸ்டமைஸ் பண்ணது கோகுலன் அண்ட் கவின் ப்ரோ தான். ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம தஞ்சை பெரிய கோயில் தான் ஒட்ட போகிறாங்க. அதை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங். இந்த டோரு ஃபுல்லாக ஒட்டி அந்தாண்ட சைடு பேக் சைடு எல்லாமே நீங்கள் நைட்டாக முடிச்சிடுவோம். டைமை பாருங்கள், 10:30 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்கன்னு அந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிக்கரிங் முடிச்சாச்சு. இது வரைக்கும் அது டைம் லேப்ஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சைடு முடிச்சிருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? இந்த சைடு முடிச்சிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, இப்போ அதான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, இப்போதைக்கு வந்து கொஞ்சம் 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் அந்த சைடில் நம்ம போய் பார்ப்போம் இது எப்படி மாதிரி காட்டிடுங்க. ஸோ வீடியோ நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க பார்டருக்குலாம் பிளாக் ஸ்டிக்கர் வரணும். இது வரைக்குமே அவுட் எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சரி, நீங்கள் இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நெக்ஸ்ட் சைடு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து ரைட் சைடு ஒட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்டெயினாக வச்சுருந்தோம், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து ரெண்டு ப்ரோ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டைம் தான் கொஞ்சம் ரொம்ப இழுக்கு அடிக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வந்தால் போதும்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடும் வந்து அந்தளவு சூப்பராகவே கொண்டு வந்துட்டாரு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீடு பிளாக்ல ஒட்டணும், அதை ஒட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ டைமை பாருங்கள், 1:30 மணிங்க இப்போ டைமு. இன்னும் பின்னாடி ஸ்டிக்கர்லாம் எனக்கு பின்னாடி வந்து அந்த ஆல் இந்தியா ட்ரிப்பு, நாமக்கல் டு லடாக் அதெல்லாம் என்ன வரணும். இந்த சைடு வந்து கீழே பார்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோவே தெரியும் அவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங் வந்திருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்காரு எல்லாமே. நம்ம வந்து வாரணாசியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோயில், அப்புறம் வந்து இந்தியா கேட்டு எல்லாமே வந்து அவுட்டிங் சூப்பராக வந்திருக்கு. ரெட் ஃபோர்ட்டு எல்லாமே. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிஞ்சுது. இன்னும் ஃப்ரண்ட் ஸ்டிக்கரிங் இனிமேட்டு தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படியே வந்து இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு காட்டுறேன். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அவுட் அந்தளவுக்கு சூப்பராகவே வந்துருச்சு. கீழே வந்து அந்த பிளாக் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் இருந்தது. ப்ரோ வந்து அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் இருந்தது, அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே பார்டர் வரைக்குமே ஃபுல்லாக இது பண்ணி விட்டார். இப்போ டிக்கியில் போட்டுட்ருக்காருங்க காரோடது. கார் டிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் சின்ன வர மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ கவின் ப்ரோ தான் வந்துட்டு என்ன தூங்காமல்
எதுவும் பண்ணாமல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிங்க. விடிகால 3 மணிக்கு இந்த ஒர்க் போயிட்டுருக்கு. One eternity later. ஃபைனலாக வந்து நம்ம காரோட ஃபுல் ஸ்டிக்கரிங் ஒர்க் முடிஞ்சிச்சிங்க. ஆனால் டைம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம் ஆயிடுச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 o'clock ஆரம்பித்தோம். இப்போ மார்னிங்கு டைமை மட்டும் பாருங்கள், மணி 6 மணி ஆக போகுது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நாளாக கஷ்டமே படல, சும்மா வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டிக்கரிங் நம்ம கவின் ப்ரோ தான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ப்ரோ இவரை நான் உட்காந்துருக்கிற நிலமையே தெரியும். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரிதாப நிலமையில் இருக்கார். ப்ரோ இந்த அனுபவம் எப்படி இருந்தது? அனுபவம் நல்லா தான் இருந்துச்சு. ஒர்க்கை பாருங்கள், ஒர்க்கை போட்டு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம ஒர்க்கை பார்த்துருவோமா? ஸோ நம்ம ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சுது. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு நம்ம கவின் ப்ரோ வந்து அவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுங்க. முன்னே வந்து 80% முடிஞ்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா A to Z 100% நம்ம ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம வந்து அந்த தஞ்சாவூர் கோயில், ரெட் ஃபோர்ட்டு, அப்புறம் வந்துட்டு தாஜ்மஹால், இந்தியா கேட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அவுட்டும் முடிஞ்சுது. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதியிருப்போம். ஸோ வசந்த் டைரிஸ்னு கொஞ்சம் பெரிய லோகோவை போட்டு கீழே ஆல் இந்தியா டிரைவ்னு போட்டு நாமக்கல் டு லடாக் பயங்கரமாக பண்ணியிருக்காங்களே. பின்னாடி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோக்ஸ்டார் ஆட்டோமேட்டிக்கோட லோகோ வந்திருக்கு. ஏன்னா இவங்க வந்து நம்ம முக்கால்வாசி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங் அண்ட் ஸ்டிக்கரிங்க்கு. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுண்டெயின்லேருந்து அந்த ட்ரீ ஃபாரஸ்ட் மாதிரி நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராகவே அவுட்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், செம்ம தூக்கத்தில் இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா வந்து அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு குழந்தை பாவம். ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள். ஃபைனலாக நம்ம ஃப்ரண்ட் லுக் நாமக்கல் டு லடாக். இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் டைரிஸோடது. இது பார்கோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துட்டு இதை ஸ்கேன் பண்ணிங்கனாவே நம்ம டேரெக்டாக நம்ம சேனலுக்குள்ளே போயிடும். இந்த QR கோடு சூப்பராக ஃபினிஷிங் வந்துச்சு. இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பயங்கரமாக இருக்கா? இந்த மவுண்டெயின்லேருந்து இந்த ட்ரீ ஃபைனலாக வந்து முடிச்சாச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கவின் ப்ரோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரோ வந்து கொடுத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாரு. விடிய வந்து ஒரு சலுப்பும் இல்லாமல் அப்படி தூங்கிலாம் விழுந்தார். நைட்டு 9 மணிலேருந்து அந்த டைம் லேப்ஸு ஃபுல் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. 9 மணிலேருந்து நாங்கள் விடாமல் வீடியோ போட்டு காலைல மணி 6 ஆயிடுச்சு. ஒரு சூற காத்து ஊரை பார்த்து போகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரை வந்து ரிவீல் பண்ண போகிறோம். நம்ம லடாக் போகிற காரை. ஸோ அதை நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டெலிவரி எடுக்க போகிறோம். இங்கே ப்ரோவோட ஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரோக்ஸ்டார் ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு. ப்ரோ நம்ம காரை வந்து சூப்பராக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம காரை ரிவீல் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். நம்ம ரிவீல் பண்ணுவோம். அட அவனு இங்க நான் தானே. அட